சிவாலயம். அந்த சிவாலயத்தில் தினந்தோறும் சிவாச்சாரியார் பெருமான் பரம்பொருளுக்கு குடத்திலேருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்றார். வறுமை அப்படி வறுமையில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார் ஒரு நாள் பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப நாளா சாப்பிடல. அவரு பூஜை பண்ணும் பொழுது தவறி அந்த குடமும் அவர் மேல சுவாமி மேல விழுந்து அவரும் கீழே விழுந்துட்டார். இத காளமேக புலவர் சொல்றாரு, பிச்சை கேட்கறதுலயும் ஒரு விவசாயம் இருக்கணையா. ஒரு நல்ல பட்டு உடுத்தி பெரிய லெவல்ல இருக்கு ஒரு நல்ல பெரிய மனுஷன்ட்ட போய் பிச்சை கேட்கலாம். நீயோ ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கூட இல்லாம அதுலயும் மண்டை ஓட்டுல எடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுகிட்ட நான் பிச்சை கேட்கிறேன் பாரு, நான் தான் ஏன் உன்னை விட ரொம்ப ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லி காளமேக புலவர் சிலேடையாக இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகும் என்று மடி பாடுறார். இது காளமேக புலவருடைய சிலேடை பாடல். அதுபோல பெருமான் தனக்கு பூஜை செய்யக்கூடிய ஒருவனை வறுமையில் வாட்டி அவனும் அந்த சிவலிங்கத்தின் மேலேயே அதை போட்டுட்டு கீழே விழுந்துட்டார். அப்ப மெதுவா இருந்துச்சு, தினம் உனக்கு ஒரு காசு தர்றேன், நீ டெய்லி பூஜை பண்ணு. ஒரு பிளாங்க் செக்கா கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கிடா, உனக்கு நிறைய தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாதோ. தினம் உனக்கு ஒரு காசு தர்றேன், பொற்காசு, அந்த படிக்காசை வச்சு உன்னுடைய வறுமையை போக்கி நீ தினம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாயன்மாரா ஏற்றுக்கிட்டார். அவர் தான் புகழ்துணை நாயனார். அந்த பாடலை, அந்த செய்தியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருப்பாட்டிலே பதிவு செய்கிறார். அந்த பாடலை உங்களுக்கு அகத்து அடிமை செய்யும் அந்தணன் தான் பூஜை பண்றதுல கூட ஒரு ஆத்மார்த்தம் வேணும். அதனால அகத்து அடிமை செய்யும். வேற நிர்பந்தத்தினால பூஜை பண்ணி தான் ஆகணும்னு பூஜை பண்ணல. எந்த நிலை இருந்தாலும் அவனுக்கு அடிமையா நம்ம இருக்கணும்னு அப்படி போனார். அகத்து அடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு ஆட்டுகின்றார். மிக தளர்வு எய்தி குடத்தையும் நும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்து அவனுக்கு நித்தல் படியும் வரும் என்று வகுத்து அவனுக்கு நித்தல் படி ஒன்று வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கைப்புகச் செய்து உகந்தீர் பொழிலார் திருப்புத்தூர்
அவனுக்கே நித்தல் படியும்